வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சரண்யா சுரேஷ். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இம்பார்ட்டன்டான டிப்ஸோட உங்க கூட வந்திருக்கேன். என்னன்னு யோசிக்கீங்களா? எதுல இன்வெஸ்ட் பண்ணா அதிக ப்ராஃபிட் கிடைக்கும்னு பார்க்கலாம் வாங்க. மணி, ரவி, ஹரி, ஹனின்னு 4 பேர் இருக்காங்க. 4 இன்வெஸ்டர்ஸ். 4 பேருமே மார்ச் மந்த் 2024ல இன்வெஸ்ட் பண்றாங்க. மணின்றவரு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ல 80,000 இன்வெஸ்ட் பண்றாரு. ரவின்றவரு போஸ்ட் ஆபீஸ்ல 80,000 இன்வெஸ்ட் பண்றாரு. ஹரின்றவரு கோல்டுல 75,009 rupees, அதாவது 11 கிராம் கோல்டு அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. ஹனின்றவரு சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றாரு. 1 kg சில்வர் இன்வெஸ்ட் பண்றாரு. 76,200. ஓகேவா? மார்ச் மந்த் 2024ல 4 பேரும் 4 விதமா இன்வெஸ்ட் பண்றாங்க. மார்ச் மந்த் 2025 மணின்றவருக்கு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து 15% இன்ட்ரெஸ்ட், அதாவது வருஷத்துக்கு 12,000 ரூபாய் வட்டி கிடைக்குது. ரவின்றவருக்கு மார்ச் மந்த் 2025ல போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து 9% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதனால அவருடைய இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 7,200. ஹரின்றவரு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. மார்ச் மந்த் 2025ல 1,78,000 rupees அவருக்கு கிடைச்சிருக்கு. எப்படின்னா அன்னைக்கு கோல்டோட ரேட் என்னதுன்னா 9,098 rupees. 9,098 rupees. அவர் 11 கிராம் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரா? ஸோ அவரோட இன்கம் இவ்வளவு. அவரோட ப்ராஃபிட் எவ்வளோன்னா 1 இயர்ல 25,069 rupees. அவர் இவ்வளோ ப்ராஃபிட்டை அடைஞ்சிருக்காரு ஒரு வருஷத்துல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணதுனால. ஹனின்றவர் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. மார்ச் மந்த் 2024ல இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. மார்ச் மந்த் 2025ல 1 kg சில்வரோட ரேட் எவ்வளோனா 94,398 rupees. அதாவது இவருக்கு எவ்வளோ இந்த வருஷம் இன்கம் 1 இயர்ல இவர் எவ்வளோ இன்கம் வாங்கியிருக்காருன்னா 18,198 rupees, அதாவது 18,198 ரூபாய் இவர் லாபம் அடைஞ்சிருக்காரு. பேரும் 4 விதமா மார்ச் மந்த் 2024ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டுடே ஜூலை 22, 2025, அதாவது இன்றைய நிலவரப்படி அவருக்கும் வட்டி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியிருக்கு. மணின்றவருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல 15% இன்ட்ரெஸ்ட், ரவின்றவருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல 9% இன்ட்ரெஸ்ட், ஹரின்றவருக்கு கோல்டு இன்றைய தங்கம் எவ்வளோ விலையோ அந்த கால்குலேஷன் படி போட்டிருக்கு. ஹனின்றவருக்கு இன்றைய சில்வர் எவ்வளவோ அதுபடி கால்குலேஷன் போட்டிருக்கு. ஹரின்றவர் 11 கிராம் கோல்டு இன்வெஸ்ட் பண்றாரு. ஹனின்றவர் 1 kg சில்வர் இன்வெஸ்ட் பண்றாரு. இன்றைய நிலவரப்படி இவங்களோட கால்குலேஷனையும் அவங்களோட வட்டி பர்சன்டேஜையும் பார்ப்போமா வாங்க. இன்றைய நிலவரப்படி எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ல 80,000க்கு 15% வட்டியை கூட்டினா 95,945 ரூபா. அவருக்கு 80,000 இன்வெஸ்ட் பண்றாரு மார்ச் மந்த் 2024ல. அவரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 9%. 9% இன்ட்ரெஸ்ட்டை மார்ச் மந்த் 2024ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கால்குலேட் பண்ணா எவ்வளோ வருதுன்னா அவருடைய அக்கௌண்ட்ல இருக்கிற தொகை 89,564 rupees, அதாவது 89,564 ரூபாய். ஹரின்றவர் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கோல்டோட ரேட் என்னன்னா 1 கிராம் பெர் கிராம் எவ்வளோனா 9,215 ரூபா, அதாவது 9,215 rupees. இவர் 11 கிராம் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருல, அப்போ இன்னைக்கு அவருக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா. 1,02,135 rupees, அதாவது 1,02,135 ரூபாய். ஓகேவா? ஹனின்றவர் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. மார்ச் மந்த் 2024ல 1 kg சில்வர் வாங்கியிருக்காரு. பெர் கிராம் எவ்வளோனா 76 rupees. அதனால அவர் 1 kg இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 76,200 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. டுடே ஜூலை 22, 25ல அவருக்கு எவ்வளோ கிடக்குன்னு பார்ப்போமா. அந்த சில்வர் ரேட் எவ்வளோ கூடி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. 1,28,000 rupees இருக்கு. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இவ்வளோ இருக்கு. இன்னைக்கு 1 kg சில்வரோட ரேட் என்னன்னா 1,28,000, அதாவது பெர் கிராம் 128 rupees. மார்ச் மந்த் 2024ல இவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு அவங்களோட ரேட்
பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணால் இவ்வளவு, இன்னைக்கு கோல்டு ரேட் இவ்வளவு, இன்னைக்கு சில்வர் ரேட் இவ்வளவு. இவங்களோட ப்ராஃபிட் எவ்வளோனா மணியோட ப்ராஃபிட் 15,000, ரவியோட ப்ராஃபிட் 9,564 rupees, ஹரியோட ப்ராஃபிட் 27,126 rupees, ஹனியோட ப்ராஃபிட் 51,800 rupees. எதுல இன்வெஸ்ட் பண்ணா அதிக ப்ராஃபிட் கிடைக்கும்னு பாருங்க, கவனமா பார்த்து அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப. எதுல இன்வெஸ்ட் பண்ணா அதிக ப்ராஃபிட் கிடைக்கும்னு பாத்தீங்களா? என்னைய பொறுத்த அளவுல சில்வர் தான். உங்களை பொறுத்த அளவுல எது பெஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அதை பொறுத்து நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்றேன். ஓகேவா? பாய்.